ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு தி ஃபேப்ரிக் ஸ்டுடியோ. இன்னைக்கு வீடியோவில் ப்ளஸ் சைஸ் இருக்கவங்களுக்கு சைட் ப்ளீட்டட் குர்த்தி எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணலாம் தான் பார்க்க போகிறோம். நான் வந்து 3 மீட்டர்ஸ் நைட்டி மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்கேன். ரீசெண்ட் டைமில் நான் நைட்டிக்கு பதிலாக இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி வியர் பண்ணிருக்கேன். ரொம்பவே நல்லா இருக்குது. உங்களுக்கும் யூஸ்வலாக அந்த நைட்டி போட்டு போர் அடிக்குதுன்னா இந்த மாதிரி வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். 3 மீட்டர் கிளாத்லேருந்து டாப் பார்ட்டுக்கு மட்டும் இப்போ கிளாத் கட் பண்ணியிருக்கேன். வித் வந்து 12 இன்ச்சு, லென்த் 16 இன்ச்சில் எடுத்திருக்கேன். இந்த மெஷர்மெண்ட்டில் 2 ஃபோல்டட் கிளாத் எடுத்திருக்கேன். ஃபோல்டட் சைடு என் சைடில் இருக்குது. ஃபஸ்ட்டு டாப் பார்ட் கட் பண்ணிடலாம். ஒரு 0.5 இன்ச் விட்டுடலாம் ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்காக. ஷோல்டர் பார்த்தீங்கன்னா 7.5 இன்ச்சு. நல்லா லூஸாகவே ஸ்டிச் பண்ண போகிறேன். அப்போ தான் போடுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஆர்ம் ஹோல் லென்த் 7 இன்ச் வச்சுருக்கேன். எந்த கால்குலேஷனும் இல்லை, ஜஸ்ட் அப்படியே லூஸாக இருக்கணுங்கிறக்காக 7 இன்ச் வச்சுருக்கேன். நம்ம போட் நெக் வச்சோம்னா வைப்போம் இல்லையா, அந்த மாதிரி. இப்போ எல் ஷேப்பில் வரைஞ்சிட்டு ஆர்ம் ஹோல் கர்வ் வரைஞ்சி விட்டுக்கிறேன். செஸ்ட் ரவுண்ட் 40 இன்ச்சு, ஸோ 10 இன்ச் வரும். ஒரு 0.5 இன்ச் லூஸ் கொடுத்துக்கிறேன். 1.5 இன்ச் மார்ஜினு, ஸோ 12 இன்ச்சு மார்க் பண்ணிட்டேன். டாப் பார்ட் ஹைட் பார்த்தீங்கன்னா 15 இன்ச்சு. எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன் கீழே பாட்டமோட கனெக்ட் பண்ணுறதுக்காக. வேஸ்ட் ரவுண்ட் 36 இன்ச்சு, ஸோ 9 இன்ச் வரும். சேம் 0.5 இன்ச் லூஸ் கொடுத்துக்கலாம். 1 இன்ச் டாட்காக ப்ளஸ் 1.5 இன்ச் மார்ஜின்காக விட்டுடலாம். நெக் மார்க் பண்ணிடலாம். வித் பார்த்தீங்கன்னா 3.5 இன்ச் வச்சுருக்கேன். ஃப்ரண்ட் நெக்கில் 5 இன்ச் லென்த்தில் பாக்ஸ் போட்டுட்டு நெக் ஷேப் வரைஞ்சிக்கிறேன். கட் பண்ணிடலாம். பேக் நெக்குக்கு நெக் வித் 3.5 இன்ச்சு, லென்த் 4 இன்ச்சில் ரவுண்ட் நெக் வரைஞ்சிக்கிறேன். ஷோல்டர் ஸ்லோப் ஒரு 0.5 இன்ச் கட் பண்ணிக்கலாம். நம்ம நல்லா ப்ராடான ஒரு ஷோல்டர் விட்டுருக்கோம், ஸோ ஷோல்டர் ஸ்லோப் கொடுத்தோம்னா நல்லாயிருக்கும். வேஸ்ட் ரவுண்டில் ஒரு 3/4 இன்ச்சுக்கு ஸ்லோப்பாக லைன் போட்டுட்டு கட் பண்ணிக்கிறேன். அப்போ தான் பாட்டம் கூட கனெக்ட் பண்ணும்போது தொங்காமல் இருக்கும். சென்டர்லேருந்து, அதாவது ஃபோல்டட் சைட்லேருந்து ஒரு 4 இன்ச்சுக்கு மார்க் பண்ணி நாச் பண்ணிக்கிறேன். இது பாட்டம் பார்ட்டோட கனெக்ட் பண்ணும்போது எதுக்குன்னு சொல்கிறேன். ஃப்ரண்ட் பார்ட்டில் ஆர்ம் ஹோல் ஒரு 0.5 இன்ச்சுக்கு குழிவாக கட் பண்ணிக்கலாம். இப்போ பாட்டம் பார்ட் ஸ்டிச் பண்ணுறக்கு எவ்வளோ கிளாத் வேணும்னு பார்க்கலாம். என்னோடய டோட்டல் ஹைட் பார்த்தீங்கன்னா 43 இன்ச்சு. டாப் பார்ட் 15 இன்ச் போக பேலன்ஸ் 28 இன்ச்சு. நான் சீம்க்கும் சேர்த்து ஒரு 1 இன்ச் ஆட் பண்ணி 29 இன்ச் ஹைட் எடுத்திருக்கேன். வித் வந்து 40 இன்ச்சில் எடுத்திருக்கேன். வித் எவ்வளோ இருந்ததுனாலும் பிரச்சனை இல்லை, நிறைய ப்ளீட்ஸ் வரும். நிறைய ப்ளீட்ஸ் வந்தால் பார்க்க அழகாக இருக்கும். இந்த மெஷர்மெண்ட்டில் 2 ஃபேப்ரிக் எடுத்திருக்கேன், ஃப்ரண்ட்டுக்கும் பேக்குக்கும். அவ்வளோதான், நம்ம ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு நெக் ஃபினிஷ் பண்ணிடலாம். இதுக்கு ஒரு லைனிங் கிளாத் கொடுத்து அடித்து திருப்பிக்கிறேன். லைனிங் கிளாத்தோட எட்ஜஸை மட்டும் ஸ்டிச் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் சைடில் வச்சு நெக் லைன்லேயே அப்படியே ஒரு ஸ்டிச் போட்டு திருப்பிக்கலாம். கால் இன்ச்சு கேப்பில் கட் பண்ணிக்கிறேன். அந்த டேர்னிங்ஸை எட்ஜஸில் மட்டும் ஒரு சின்ன சின்ன கட் போட்டுட்டு டேர்ன் பண்ணிக்கலாம்.
டர்ன் பண்ணியாச்சு. இப்போ மேலேயே ஒரு டாப் ஸ்டிச் போட்டுக்கலாம். உள்ளே இப்போ அடித்து திருப்பின லைனிங் கிளாத்தை உள்ளே ஹெம் பண்ணி விட்டுக்கோங்க. டாட் பிடிச்சிக்கலாம், அப்போ தான் ஷேப் நல்லாயிருக்கும். சென்டர்லேருந்து 4 இன்ச்சு ஹைட்டில் டாட் பிடிக்கிறேன். டாட் எப்பவும் ஷோல்டரோட சென்டர் பாயிண்ட்லேருந்து ஸ்ட்ரைட் கீழே இருக்கணும். ஒரு 1/2 இன்ச் வித்தில் டாட் பிடிச்சிக்கலாம். நம்ம ஆல்ரெடி கிளாத் கட் பண்ணும்போதே விட்டுருக்கோம். பேக் நெக்கையும் இதே மாதிரி ஃபினிஷ் பண்ணிக்கலாம். பாட்டம் பார்ட் ஸ்டிச் பண்ணிடலாம். இப்போது ஒரு ஃபேப்ரிக் மட்டும் எடுத்திருக்கேன், 2ஆக ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். அதோட சென்டர் பாயிண்ட்டை மார்க் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி சென்டர்லேருந்து 4 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு நாட்ச் பண்ணிக்கிறேன். எட்ஜஸில் ஒரு 1.5 இன்ச் மார்க் பண்ணி அதையும் நாட்ச் பண்ணிக்கலாம். இப்போது பாட்டம் பார்ட்டோட சென்டரும் டாப் பார்ட்டோட சென்டரும் ஒரே மாதிரி இருக்க மாதிரி வச்சுட்டு அந்த 2 சைட்லேயும் 4 இன்ச்சுக்கு மார்க் பண்ணோம் இல்லையா, டோட்டலாக 8 இன்ச்சு, அதை மட்டும் அப்படியே ஸ்ட்ரைட்டாக அட்டாச் பண்ணிடலாம். ஒரு தையல் போட்டுக்கோங்க. ஃபோர் இன்ச்சுக்கு அப்புறம் பாட்டம் கிளாத்தில் சின்ன சின்னதாக ப்ளீட்ஸ் வைக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். நம்ம மார்க் பண்ணோம் இல்லையா 1.5 இன்ச்சு, அது வரைக்கும் ப்ளீட் வைங்க. ஃபேப்ரிக் வித்து அதிகமாக இருந்துச்சுன்னா இந்த இடத்துல நிறைய ப்ளீட்ஸ் வரும். நான் நைட்டி மெட்டீரியல் தான் யூஸ் பண்ணியிருக்கேன், ஸோ எனக்கு ஒரு 4 to 5 ப்ளீட்ஸ் தான் வந்துச்சு. இன்னொரு சைடும் இதே மாதிரி ஸ்டிச் பண்ணிடலாம். பேக் பார்ட்டும் இதே மாதிரி 2 சைடு ப்ளீட்ஸ் வச்சு அட்டாச் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ ஷோல்டர் ஜாயின் பண்ணிடலாம். ஃப்ரண்ட்டையும் பேக்கையும் ஒரே மாதிரி ஈக்குவலாக வச்சுட்டு நெக் ஃபினிஷ் பண்ணுறக்கு ஒரு லைனிங் கிளாத் கொடுத்தோம் இல்லையா, அதை ஃப்ரண்ட் சைடில் திருப்பிட்டு டபுள் ஸ்டிச் போட்டுக்கோங்க. அவ்வளோதான், ஷோல்டர் ஸ்டிச் பண்ணியாச்சு. அடுத்தது ஸ்லீவ் கட் பண்ணிடலாம். எனக்கு எப்பவும் ஒரே மாதிரி சிம்பிளாக போடுறதுக்கு அவ்வளோ இஷ்டம் இல்லை, ஸோ எப்போவுமே ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவேன். ஸோ நான் வந்துட்டு காட்டன் லேஸ் வச்சு சின்னதாக ஒரு ஒர்க் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு நார்மலாக எப்பவும் போல் போட பிடிக்கும்னா நீங்கள் நார்மலாகவே கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸ்லீவ் லென்த் 9 இன்ச்சு, ஒரு 1 இன்ச் சீம்க்கு எக்ஸ்ட்ரா. ஸ்லீவ் கேப் பார்த்தீங்கன்னா 3.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணியிருக்கேன். ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுக்கிறேன். ஆர்ம் ஹோல் ரவுண்ட் பார்த்தீங்கன்னா 9 இன்ச்சு, அந்த 3.5 இன்ச் லைன் மேலேயே மார்க் பண்ணிக்கிறேன். எனக்கு கிளாத் பத்தலை, ஸோ நான் வந்து அட்டாச் பண்ணிக்க போகிறேன். ஆர்ம் ஹோல் ரவுண்ட் வரைஞ்சிக்கிறேன். ஸ்லீவ் ரவுண்ட் 6 இன்ச்சு, 2 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டுக்கோங்க, இது சின்னதாக ப்ளீட்ஸ் வைக்கிறதுக்காக. ஸோ ஸ்லீவ் ரவுண்டில் எதுவும் நான் கட் பண்ணலை.
ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோலில் ஒரு 0.5 இன்ச் கட் பண்ணிக்கலாம் குழிவா. இப்போ நான் எக்ஸ்ட்ரா கிளாத் அட்டாச் பண்ணி எடுத்துட்டேன். ஸ்லீவ் ரவுண்டில் எதுவும் கட் பண்ணலை. சென்டர்லேருந்து ஒரு 2 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு சின்ன சின்னதாக ப்ளீட்ஸ் வச்சுக்கிறேன். சின்ன சின்னதாக வைக்கலாம், அப்போ தான் நல்லாயிருக்கும். டோட்டல் 4 இன்ச்சுக்கு மட்டும் ப்ளீட்ஸ் வச்சுக்கிட்டேன். இப்போ டபுளாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஸ்லீவ் ரவுண்ட் நம்மளுக்கு 6 இன்ச்சு ப்ளஸ் 2 இன்ச் மார்ஜினுக்காக, ஸோ 8 இன்ச் இருக்கான்றதை மட்டும் செக் பண்ணிக்கோங்க. கூடவே ஸ்லீவ் ரவுண்டில் ஒரு 0.5 இன்ச்சுக்கு ஸ்லோப்பாக லைன் போட்டு கட் பண்ணிக்கோங்க. பஃப் ஸ்லீவ் எல்லாத்துலேயும் இந்த 0.5 இன்ச் ஸ்லோப் எடுக்கணும். ஏன்னா நம்ம ஸ்டிச் பண்ணி போடும்போது அண்டர் ஆர்ம் கிட்ட தொங்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும், அதுக்காக இது கட் பண்ணுறோம். இப்போது 2.5 இன்ச்சில் 2 ஸ்ட்ரிப் எடுத்திருக்கேன். லென்த்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்லீவ் ரவுண்டுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அந்தளவுக்கு. ½ இன்ச் கேப்பில் கிளாத்தோட ரைட் சைடில் வச்சு இந்த காட்டன் லேஸை அட்டாச் பண்ணிக்கிறேன். இன்னொரு கிளாத்தையும் சேம் ரைட் ஃபேஸிங் ரைட் வச்சுட்டு அதே ஸ்டிச் மேலே இன்னொரு தையல் போட்டுக்கிறேன். எக்ஸஸாக இருக்க கிளாத்தை கட் பண்ணிவிட்டு டர்ன் பண்ணுறேன். இப்போ லேஸ் கரெக்டாக நம்மளுக்கு வந்து கீழே வந்துடும். அந்த ஸ்ட்ரிப்பில் ஒரு 0.5 இன்ச்சுக்கு 2 எட்ஜ்லேயும் மடித்து அயன் பண்ணிக்கிறேன். இப்போ அந்த ஸ்ட்ரிப்போட வித் பார்த்திங்கன்னா 1 இன்ச் இருக்கும். ஸ்லீவோட ராங் சைடில் இப்போ நம்ம அயன் பண்ண அந்த 0.5 இன்ச் ஃபோல்டிங் லைன் மேலேயே ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. ஃப்ரண்ட்டில் டர்ன் பண்ணிவிட்டு அந்த ஸ்ட்ரிப்போட இன்னொரு எட்ஜை 0.5 இன்ச்சுக்கு மடித்து அயன் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த எட்ஜ் மேலேயே வச்சு இன்னொரு ஸ்டிச் மேலே போட்டுக்கோங்க. அவ்வளோதான், ஸ்லீவ் ரெடி ஆகிடுச்சு. ஸ்லீவை அட்டாச் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ஸ்லீவோட சென்டர்லேருந்து ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஒரு சைடு ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிட்டு இன்னொரு சைடு ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸ்லீவில் டபுள் ஸ்டிச் போட்டுக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு சைடு ஸ்லீவையும் ஸ்டிச் பண்ணிக்கலாம். சைட் ஜாயினிங் பண்ணிடலாம். ஸ்லீவ் ரவுண்ட் 6 இன்ச்சு, மற்றதெல்லாம் நம்ம மார்க் பண்ண நாச் பண்ணது இருக்கும். அப்படியே டைரெக்டாக ஒரு லைன் போட்டுட்டு அது மேலேயே ஸ்டிச் பண்ணிடலாம். இப்போ பாட்டம் பார்ட்டில் சைட் ஜாயின் பண்ணும்போது ஒரு 2 இன்ச் வரைக்கும் ஒரு ஸ்லோப்பாக லைன் கொண்டுட்டு போயிட்டு ஒரு ½ இன்ச் கேப்பில் கீழே வரைக்கும் ஸ்டிச் பண்ணிடலாம். சைட் ஜாயினிங்க்கு டபுள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு சைடும் தையல் போட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்ம சைட் ப்ளீட்டட் குர்த்தி ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி ரெகுலர் யூஸுக்கு தைச்சி போட்டு பாருங்கள், ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் த ஃபேப்ரிக் ஸ்டுடியோ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களோட ஒவ்வொரு லைக்கும் எனக்கு இன்னும் நிறைய வீடியோஸ் பண்ணுறதுக்கு மோட்டிவேட்டடாக இருக்கும். வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.